Do you feel the vibes? Students, in this session we are going to deal about the ionic product of water. Okay, so this video is especially for 10th standard students from 10th lesson. Okay, types of chemical reactions. So what is ionic product of water? So here the water is a pure water is non-conductor of electricity. So this is very important. Okay, underline that one. Pure water is a non-conductor of electricity because it does not have any ions. ஏதாவது ions இருந்தால் தான் அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர் வந்து என்ன செய்யும், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வரும். பட் ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதாவது வாட்டர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் ஆக்சுவலி வாட்டர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா விச் இஸ் லீஸ்லி, அதாவது விச் ஹேவ் வெரி லிட்டில் எக்ஸ்டென்ட் டு அயனைஸ். Nearly பார்த்தீங்கன்னா 6 molecules will be ionized. 6 molecules will be ionized per 10 crore. ஓகே, 10 கோடி இதில் பொறுத்த வரைக்கும் வாட்டர் மாலிகுலில் 6 வாட்டர் மாலிகுல் என்ன செய்யலாம் அப்படின்னா இட் மே பி அயனைஸ். அப்படி அயனைஸ் பண்ணும்போது என்ன செய்யணும்னா இட் ஃபார்ம்ஸ் ஏ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ திஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கண்டக்டிவிட்டி ஆஃப் தி water. Okay, so this ionization is called self ionization or auto ionization அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த அயனைசேஷனுக்கு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் அயனைசேஷன் ஆர் ஆட்டோ அயனைசேஷன். சொல்லுங்க, கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரிசீஸ் த மெஷர்மெண்ட் ஷோஸ் த கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி டு லிட்டில் எக்ஸ்டென்ட். ஓகே, அதாவது வாட்டர் வந்து லைட்டாக கண்டக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, because due to this conductivity is due to has resulted from the self ionization of water or self ionization or auto ionization. Okay, which two like molecules reacted to give ions. அது என்ன டூ லைக் மாலிகூல்ஸ் அப்படின்னா, இங்கே 2 வாட்டர் மாலிகூல்ஸ் ஒன்று சேர்ந்து இங்கே என்ன செய்யணும் ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்கள், 2 வாட்டர் மாலிகூல் இருக்கா, 2 வாட்டர் மாலிகூல் என்ன பண்ணுது ஆக்சுவலி, இது ஒரு வாட்டர் மாலிகூல், இது ஒரு வாட்டர் மாலிகூல். அப்போ இது ரெண்டும் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிற ஒரு ஹச் இருக்கு இல்லையா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வாட்டர் மாலிகூல், இங்கே வாட்டர் மாலிகூல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு வாட்டர் மாலிகூல், இங்கே ஒரு வாட்டர் மாலிகூல், இதுலேயும் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். இப்போ என்னென்னா இந்த ஆக்சிஜன் இஸ் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ்ங்கிறதுனால விச் கெட்ஸ் பார்ஷியலி நெகட்டிவ், விச் கெட்ஸ் பார்ஷியலி பாசிட்டிவ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா இந்த ஹைட்ரஜன் ஹச் ப்ளஸ்ஸாக போய் இங்கே சேரும். அப்படி சேரும்போது இங்கே என்ன ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா H3O+. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரோனியம் அயான். ஹைட்ரோனியம் அயான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இங்கே என்ன ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா OH- ஃபார்ம் ஆயிரும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஹைட்ராக்சில் அயான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வருதா. ஸோ திஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கண்டக்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2 வாட்டர் மாலிகுல் இருக்குது. இங்கே பாருங்கள் H3O+ அயானும் OH- அயான். இந்த மைனஸ் அயான் வரதுக்கான ரீசன் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆல்ரெடி 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. இது எலக்ட்ரான்ஸை பண்ணி விட்டுட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இதில் பார்த்தீங்கன்னா 3 பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே இருக்கும். ஸோ திஸ் எக்ஸ்ட்ரா பேர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி நெகட்டிவ் சார்ஜ். இங்கே H+ அயான் வந்தது காரணம் என்ன சார் கேட்டிங்கன்னா, இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்னவாயிருச்சு அப்படின்னா ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஆயிடுச்சு இல்லையா, அப்போ பாண்டிங்க்கு போயிடும். அப்போ ஹச்சில் இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் அயான் தான் வரும். ஸோ இங்கே H+ அயான் சொல்லும்போது இந்த H+ அயானை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் கால்டு புரோட்டான். இதுக்கு பேர் என்ன சொல்லலாம் நம்ம, புரோட்டான். ஏன்னா பிகாஸ் இட் கண்டைன்ஸ் ஒன்லி 1 புரோட்டான் இன் தேர் நியூக்ளியஸ், தேர் இஸ் நோ எலக்ட்ரான். ஓகே, அதுதான் இங்கே காரணம், வேறு ஒன்றுமே கிடையாதுப்பா, சிம்பிள் தான். ஸோ திஸ் இஸ் கால்டு ஆட்டோ அயனைசேஷன். இதை கொஞ்சம் படிங்க. ஓகே, ஸோ இங்கே கவனிங்க, த ஹைட்ரோனியம் அயான் ஃபார்ம்ட் இஸ் ஏ ஸ்ட்ராங் ஆசிட். இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரோனியம் அயனை ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்லலாம். அதே மாதிரி இது என்ன சொல்லலாம் ஆக்சுவலி ஸ்ட்ராங் பேஸ். ஸ்ட்ராங் பேஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி the hydroxyl ion is a strong base, so that as fast they are formed they react again to produce water. ஓகே, இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஆக்சுவலி என்ன ப்ரொடியூஸ் ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர் அகைன் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ தஸ் இட் இஸ் ஏ ரிவர்சபிள் ரியாக்ஷன். ஒன்றுக்கு ஒன்று ரிவர்சபிள் ரியாக்ஷனாக இருக்கும். இட் அட்டைன்ஸ் ஈக்லிபிரியம் வெரி குவிக்லி. ஸோ த எக்ஸ்டென்ட் ஆஃப் அயனைசேஷன் இஸ் வெரி லிட்டில். இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் அயனைசேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயான் ப்ரொடியூஸ் ஸோ வெரி லெஸ். So product concentration of hydronium ion and hydroxyl ion is called the ionic product of water. அப்போ ionic product of waterங்கிறது ஒன்றும் இல்லை,
இங்கே கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா KW அப்படிங்கிறது அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். இதில் வந்து கான்சன்ட்ரேஷன் எப்போதும் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளார போடணும். இது படிக்கும்போது கான்சன்ட்ரேஷன் படிக்கணும். இது ஹைட்ரோனியம் அயான் H3O+, அதையும் இன்னொன்று ஹைட்ராக்சில் அயான் கான்சன்ட்ரேஷன், இதை படிக்கிறது பாருங்கள், ஹைட்ரோனியம் அயான் கான்சன்ட்ரேஷன், ஹைட்ராக்சில் அயான் கான்சன்ட்ரேஷன், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம்ல, அதனால தான் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இது ரெண்டும் அயான்ஸ், அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர், ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அட் 25 டிகிரி செல்சியஸ். ஓகே, இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா KW இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ வரும், 1 × 10⁻⁻14 ஓகே மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் பவர் -6 டெசிமீட்டர் பவர் -6 ஓகே. அப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுனா ஓகே உன்னோட KW வேல்யூ இங்கே சொல்லியிருக்காங்க அட் 25 டிகிரி செல்சியஸ், இது சொல்லியிருக்காங்களா? ஓகே, அப்போ இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம், ஈவன் தானே ஆக்சுவலி. இங்கே ஹைட்ரோனியம் அயானுக்கு பதில் என்னன்னு எழுதலாம், ஆக்சுவலி H+ அயான் எழுதலாம். ஏன்னா வாட்டரை நீ பிரிக்கும்போது இப்படி பிரிக்கலாம், H+ அயானாவும் OH- அயானாவும் ஒரு சிங்கிள் வாட்டர் மாலிகுல. இதே ஒரு டபுள் வாட்டர் மாலிகுலாக இருந்தால் H3O+ம் OH- அயானாவும் பிரிக்கலாம். அப்போ இங்கே என்ன செய்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா H+ அயான் OH- அயான் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு எவ்வளோ போடுறோம், 1 × 10⁻14 அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா எவ்வளோ மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் பவர் -6 ஓகே. ஒரு டெசிமீட்டர் பவர் -6ங்கிறதுல இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா டெசிமீட்டர் கியூப் இருக்குது பாருங்கள், தட் இஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர், தட் இஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வர்றதுனால இது ஒரு மோல் இது ஒரு மோல், தட்ஸ் வை மோல் ஸ்கொயர். அப்போ மோல் பர் லிட்டர்னு வருமா, அப்போ H+ அயான் கான்சன்ட்ரேஷன் மட்டும் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, H+ அயான் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு 1 × 10⁻⁷ மோல் டெசிமீட்டர் பவர் -3 ஓகே. அப்போ OH- அயான் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா OH- அயான் கான்சன்ட்ரேஷன் 1 × 10⁻⁷ மோல் டெசிமீட்டர் பவர் -3. இப்போ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணு இந்த ஆன்சர் வரும். ஓகே, இதை H+ அயான் கான்சன்ட்ரேஷன் ஆர் என்ன சொல்லலாம், ஆக்சுவலி இதை H3 ஹைட்ரோனியம் அயான் கான்சன்ட்ரேஷன் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் யூ கெட் திஸ் ஆன்சர். ஓகே, இதுதான் இப்போ விஷயம். அட் 25 டிகிரி செல்சியஸில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போகிறோம். அப்போ இங்கே என்னென்னா இங்கே நீ இந்த கொஸ்டினை நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர், பியூர் வாட்டர் இஸ் நாட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, பட் இட் இஸ் conducts electricity very little extent. Okay, so this conductivity is due to the self ionization of water. This is called auto ionization அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாட்டர் மாலிகூல் சேர்ந்து ஒன்னோட ஒன்று ரியாக்ட் ஆகி to give ionization of process. Okay, to give a proton from the one water molecule. இங்கே proton சொல்றது ஒன்றும் இல்லை H+ அயான். Okay, one water molecule is transferred to the another water molecule to leaving behind OH- அயான். OH- அயானை தனியாக வச்சிரும், அதுக்கு H+ அயான் போகும். So the proton gets dissolved in forming the hydronium ion as shown in the following equation போட்டு இதை எழுதிடணும். அதுக்கப்புறம் இதில் ஹைட்ரோனியம் அயான்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட், ஹைட்ராக்சில் அயான்கிறது ஒரு ஸ்ட்ராங் பேஸ்ன்னு சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு இட் இஸ் அ ரிவர்சபிள் ரியாக்ஷன், இதோடைய அயனைசேஷன் எக்ஸ்டென்ட் வந்து வெரி வெரி லிட்டிலாக இருக்கும், அதை சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பண்ணுறீங்களா த ப்ராடக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் அண்ட் ஹைட்ராக்சில் அயான் இஸ் கால்டு அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டு இதையும் எழுதிட்டு அட் 25 டிகிரி செல்சியஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இதில் இன்டெரக்டாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த H+ அயான் கான்சன்ட்ரேஷன் அண்ட் OH- அயான் கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல, தட் இஸ் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஹைட்ராக்சில் அயான் கான்சன்ட்ரேஷன், இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணனா உனக்கு கிடைக்கிற வேல்யூ என்னென்னா 1 × 10⁻⁻14 மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் பவர் -6. ஸோ அப்படின்னா என்ன, H+ அயான் கான்சன்ட்ரேஷன்ங்கிறது 10⁻⁷, OH- அயான் கான்சன்ட்ரேஷன்ங்கிறது 10⁻⁷, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் யூ கெட் திஸ் ஆன்சர் மோல் × மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் பவர் -3 டெசிமீட்டர் பவர் -3, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் டெசிமீட்டர் பவர் -6 இது கிடைக்கும். ஓகே சரிப்பா. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது pH ஸ்கேல். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ pH ஸ்கேலே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, pH ஸ்கேலை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஆசிடா இது பேஸா அப்படிங்கிறத நம்ம பண்ண போகிறோம்.
ஓகே, அப்படின்னா என்ன, சிம்பிளா pH ஸ்கேலை வச்சுட்டு H+ அயான் கான்சன்ட்ரேஷன், தட் இஸ் ஹைட்ரோனியம் அயான் ஆர் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் ஒரு சொல்யூஷன்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே, சரி, இங்க படிச்சு பாருங்க. ஆல் தி aqueous solution may contain hydrogen and hydroxyl ion. Okay, due to self ionization of water. In addition to this ionization, substances dissolved in water may produce hydrogen ion or hydroxyl ion. For example, இங்க பாத்தீங்கன்னா HCl இருக்கு இல்லையா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இப்போ நான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வாட்டரில் சேர்க்குறேன். சேர்த்தா என்ன ஃபார்ம் ஆகும், H+ அயானும் Cl- அயானும் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அப்போ இங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா வாட்டரில் H+ அயான் ப்ரொடியூஸ் ஆகுதா. ஸோ அப்போ இது என்ன செய்யணும்னா HCl which makes the acidic in water. ஓகே, ஸோ அப்போ வாட்டரை இது அசிடிக்காக மாற்றிடுதா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். Substances which dissolved in water also produce hydrogen ion or hydroxyl ion. Bases சேர்த்தினா hydroxyl ion வரும். The concentration of these ion decides whether the solution is acidic or basic. ஓகே, இந்த அயான் தான் ஒரு சொல்யூஷன் வந்து அசிடிக்கா பேசிக்கா. இப்போ HCl சேர்க்கும்போது H+ அயான் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால this substance is called acidic. இப்போ இதே சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் த பேஸ் இல்லையா. NaOH அப்படிங்கிறது என்ன, ஒரு பேஸ். அதை வாட்டர் கூட சேர்க்கும்போது என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா Na++OH- ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல OH- அயான் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால, ஓகே, இங்கே என்ன OH- அயான் ப்ரொடியூஸ் ஆகும், இட் இஸ் அ ஸ்ட்ராங் பேஸ். அப்போ இதுலேருந்து நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், என்ன, வாட்டரில் சோடியம் ஹைட்ரைடு சேர்ந்தோம்னா ஆக்சுவலி வாட்டர் அந்த சொல்யூஷன் என்ன, ஆக்சுவலி பேசிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, சரி, இங்கே கீழே பாருங்கள். pH ஸ்கேல் இஸ் அ ஸ்கேல் ஃபார் மெஷரிங். இதுலேருந்து எழுதணும். pH ஸ்கேல்னா என்னன்னு கேட்டாங்கன்னா இது எழுதணும். ஸ்கேல் இஸ் எ ஸ்கேல் ஃபார் மெஷரிங் தி ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் இன் எ சொல்யூஷன். ஓகே, இந்த ஸ்கேல் என்ன செய்யணும்னா ஒரு சொல்யூஷனில் எவ்வளோ ஹைட்ரஜன் அயான் இருக்குது, கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் pH ஸ்கேல். இதில் P அப்படிங்கிறது என்ன, P இன் pH இஸ் கால்டு ப்ரோட்டன்ஸ், இன் ஜெர்மன் மீனிங் பவர்னு அர்த்தம். ஓகே, ஸோ pH notation was devised by the Danish biochemist Sorensen. ஓகே, சோரன்சன் அப்படிங்கிறவர் தான் இந்த pH முதல்ல அந்த நோட்டேஷனை சொன்னது. ஸோ pH ஸ்கேல் இஸ் த செட் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் 0 to 14. இந்த 0 to 14 ஏன் சார் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் என்ன, ஆக்சுவலி KWயோட வேல்யூ, அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ அயான் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH- அயான், இதனுடைய வேல்யூ என்ன, 1 × 10⁻⁻14 இல்லையா. அப்போ இதனுடைய கடைசி எண்ட் ஆக்சுவலி என்ன, 14. அதனால தான் அது 0லேருந்து 14ஓட முடிஞ்சு போச்சு. ஓகேப்பா, ஏன்னா இந்த ரெண்டுத்தினுடைய ப்ராடக்ட்டை பண்ணும்போது கடைசி வரைக்கும் என்ன வந்திருக்கு, ஆக்சுவலி 14. இது வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் அந்த ஸ்கேல், அதனால தான் பார்த்தீங்கன்னா 14ஓட முடிஞ்சிருக்கும். ஓகே, சரி, இதில் ஆசிட்ஸ்னால் என்ன, ஆசிட்ஸ் ஹேவ் pH லெஸ் தென் 7. ஆக்சுவலி வாட்டர்னுடைய pH பார்த்தீங்கன்னா 7. ஓகே, அப்போ இங்கே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1லேருந்து, அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 வச்சுக்கோ. ஓகே, இந்த 1லேருந்து 6 வரைக்கும் ஆசிட். ஓகே, 8லேருந்து இது வரைக்கும் பேஸ். ஓகே, 7ங்கிறது நியூட்ரல். ஏன் நியூட்ரல் அப்படின்னா இந்த இடத்துல H+ அயன் கான்சன்ட்ரேஷனும் OH- அயன் கான்சன்ட்ரேஷனும் சேமாக இருக்கும். இங்கே நம்ம சொல்லியிருப்போம் பாருங்கள், H+ அயன் கான்சன்ட்ரேஷனும் OH- அயன் கான்சன்ட்ரேஷனும் சேம். அப்போ இங்கே என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இட் இஸ் நாட் அன் ஆசிட் ஆர் ஏ பேஸ். ஓகே, இது ஒரு ஆசிடும் கிடையாது, அதே மாதிரி என்ன பேஸும் கிடையாது. சொல்கிறது புரியுதாப்பா. ஸோ அதுதான் விஷயமே, ரைட்டா. அதனால தான் pH ஆஃப் வாட்டர் இஸ் 7. இட் இஸ் நாட் ஆசிட், இட் இஸ் நாட் பேஸ், இட் இஸ் அ நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். சரிப்பா, இங்கே பாருங்கள், ஆசிட் ஹேவ் pH லெஸ் தென் 7, 7ஐ விட லெஸ்ஸாக இருக்கும். பேசஸ் pH greater than 7. A neutral solution have the pH equal to 7. நியூட்ரல் சொல்யூஷன் 7ஆக இருக்கும். ஓகே, ஸோ pH அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிற பாருங்கள். இந்த pH மேலே சொன்னது pH ஸ்கேலு. இப்போ ஆக்சுவலி வாட் டிஃபைன் pH அப்படின்னா the pH is a negative logarithm of, ஓகே, ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன். ஏன்னா pH எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோ. pH அப்படிங்கிறது என்ன, pH is equal to negative log based on logarithm of H+ ion concentration. அப்போ pH is the negative logarithm of hydrogen ion concentration சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதை எழுதுனா முடிஞ்சிச்சு. இதுதான் pH பா, வேற ஒன்றும் கிடையாது. சரிப்பா, இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்க,
லாகரிதம் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா, இப்போது log 10 to the power of x அப்படின்னு எடுக்கிறேன்னு வச்சுக்க. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன, x log 10 அப்படின்னு எழுதலாமா? x log 10. log 10 வேல்யூ என்ன? log 10 வேல்யூ ஈக்குவல் டு 1. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும்? x. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அப்போ log 10x வேல்யூ என்ன? log 10x ஈக்குவல் டு x. ஞாபகம் வச்சுங்கப்பா. ஓகே, சரிப்பா. இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் கரெக்டாக எழுதி வச்சுக்கோ. உனக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் எழுதி வச்சுக்க, பார்த்துக்கலாம். சரிப்பா, இங்கே ஃபஸ்ட்டு வந்து காமன் ஆசிட் காமன் பேசஸ் அதனுடைய பிஹெச் பார்த்துங்க. HCl 4% HClக்கு பிஹெச் வந்து 0, விச் இஸ் வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். ஞாபகம் வச்சுங்க, வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் HCl. 4% HCl இஸ் பிஹெச் 0. அது மட்டும் தான் பிஹெச் வேல்யூ 0. வெரி வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். அடுத்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் ஸ்டொமக் ஆசிட் 1. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்கில் ஹைட்ரஜன் ப்ளஸ், அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை சாப்பிட்றணும். அப்படி சாப்பிட்லன்னா அட்லீஸ்ட் அதை வந்து டைல்யூட், வாட்டர் குடிச்சு டைல்யூட் பண்ணல, இல்லைன்னா ஸ்டொமக்கில் ஆக்சுவலி என்ன வந்துடும், உனக்கு அல்சர் ப்ரொடியூஸ் ஆகிடும். அடுத்து லெமன் ஜூஸ் pH 2, வினிகர் pH 3, ஆரஞ்சஸ் pH 3.5. 1 மார்க் இதெல்லாம். அடுத்து சோடா கிரேப்ஸ் 4, சோர் மில்க்கு 4.5, ஃப்ரெஷ் மில்க்கு 5, ஹியூமன் சலைவா 6 to 8, பியூர் வாட்டர் ஆக்சுவலி 7. ஓகே, ஸோ திஸ் இஸ் நியூட்ரல். டொமேட்டோ ஜூஸ் என்ன ஆக்சுவலி 4.2. இதெல்லாம் பார்த்தீங்க, இதெல்லாம் ஆசிட், அதாவது less than 7. இதில் பியூர் வாட்டர் மட்டும் நியூட்ரல். அதே மாதிரி காமன் பேசஸ் பாருங்க, பிளட் பிளாஸ்மா 7.4. இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 7.4ங்கிறது அவ்வளோ பெரிய பேஸ்லாம் கிடையாது, வெரி வீக்கஸ்ட் பேஸ் இது. எக் ஒயிட்டு, வெள்ளக்கருன்னு சொல்லுவோம்ல 8, சீ வாட்டர் 8, பேக்கிங் சோடா 9, ஆன்டாசிட்ஸ் ஓகே 10. ஆன்டாசிட் எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டொமக் ஆசிடில் நமக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பேஸ் சாப்பிடணும், உள்ள ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால பேஸ் சாப்பிடணும். அடுத்து அம்மோனியா வாட்டர் 11, லைம் வாட்டர். லைம் வாட்டருங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. நீ வந்து எலுமிச்சை ஜூஸ்ன்னு நினச்சிடாத. ஓகே, லைம் வாட்டருங்கிறது கால்சியம் ஹைட்ராக்சைடு 12, ட்ரைன் கிளீனர் 13, காஸ்டிக் சோடா 4% காஸ்டிக் சோடா 14%. ஓகே, சாரி 14. இது வந்து உள்ளத்திலே ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ். ஓகே, அதாவது 4% HCl ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட், 4% சோடியம் ஹைட்ராக்சைடு ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ். மில்க் ஆஃப் மெக்னீஷியா 10, காஃபி 5.6. மில்க் ஆஃப் மெக்னீஷியாங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிட்றோம்ல அந்த டைஜின்ங்கிறது, அதுதான்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆன்டாசிட் மில்க் ஆஃப் மெக்னீஷியா ரெண்டுமே பாருங்கள் pH 10ல் இருக்குது. ஓகே, சரிப்பா. ஸோ அப்போ இங்கே நம்ம 2 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து என்ன, அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஃபார் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் at 25 degrees Celsius? தட் இஸ் ஈக்குவல் டு 1 into 10 to the power of -14. ஓகே, சரிப்பா. இப்போ நெக்ஸ்ட்டு, the pH of a solution can be determined by using universal indicator. ஓகே, இந்த இண்டிகேட்டரை வச்சு நம்ம pH of solution கண்டுபிடிக்க போகிறோம். இட் கம்ஸ் ஃப்ரம் a solution or a pH paper. இங்கே கவனிங்க, யூனிவர்சல் இண்டிகேட்டரில் 7 பாருங்கள் க்ரீனில் இருக்கா, இந்த எல்லோ, ஆரஞ்ச், ரெட்டு இதெல்லாம் ஆசிட். அதே மாதிரி அந்த க்ரீனில் டார்க் க்ரீன், ப்ளூ, டார்க் ப்ளூ அப்படி போயிடுச்சுன்னா அதெல்லாம் என்ன, பேஸ். ஓகே, இது வந்து ஒரு pH இண்டிகேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது pH பேப்பரில் இந்த இண்டிகேட்டர் தான் வச்சுருப்பாங்க. அந்த இண்டிகேட்டரில் அவங்களே சொல்லியிருப்பாங்க pH பேப்பரில் எந்தெந்த கலர்ஸ் வந்ததுன்னா என்ன pH அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ a more common method for measuring pH in a school laboratory is using the pH paper. pH paper என்ன அப்படின்னா, a pH paper contain a mixture of indicator. It shows the specific color at a given pH. ஓகே, இது உங்களுக்கு ஆக்சுவலி இதிலே உண்டு. என்ன அப்படின்னா ப்ராக்டிக்கலுக்கு உண்டு. ஒரு pH பேப்பர் கொடுப்போம், ஒரு எல்லோ கலராக இருக்கும். அதை எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வாட்டரில் நினச்சேன் அப்படின்னா க்ரீன் கலரில் வரும். அதே பேஸில் நினச்சேன் அப்படின்னா என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வரும். ஓகே, ஆசிடில் போட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா நியர்பை இந்த ரெட் கலர் அந்த ரேஞ்சுக்கு வரும்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாப்பா, சரி கவனிப்பா, a pH paper contains a mixture of indicator. It shows a specific color at a given pH. The color guide is provided with a bottle of the indicator and the strips of the paper impregnated with it. Impregnated na நினைக்கிறது, அதில் வந்து உள்ள டிப் பண்ணி வெளில எடுக்கிறது.
ஓகே, விச் இஸ் கால்டு pH பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ். அந்த மாதிரி அந்த பேப்பரை வந்து அந்த இண்டிகேட்டரில், அந்த பாட்டில் இண்டிகேட்டரில் என்ன பண்ணுற, நினச்சி வெளில எடுக்கிறீல்ல, அந்த பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் பேர் தான் ஆக்சுவலி pH பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா pH பேப்பர்னு சொல்லலாம். ஓகே, த டெஸ்ட் சொல்யூஷன் இஸ் டெஸ்ட் சொல்யூஷன் உங்கள் கையில் கொடுத்துருக்க சொல்யூஷனை டெஸ்ட் பண்ணுவாங்க வித் a drop of universal indicator or a drop of a test solution put on the pH paper. So color of the solution of the pH paper is compared with the color chart. அந்த கலர் சார்ட் இது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த கலர் சார்ட். அந்த கலர் சார்ட்டை வச்சு கம்பேர் பண்ணி நீ pH-ஐ சொல்லலாம். ஓகே, சரிப்பா. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான், ஹவு pH பேப்பர் இஸ் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்றுமே கிடையாது. என்ன எழுதிங்க, கீழே இருந்து a paper which is impregnated with a pH indicator solution. Okay, so that strip is called pH paper strips அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அது மட்டும் தான் பாங்க. நெக்ஸ்ட், ரோல் இன் pH in everyday life, வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பாது. அதில் ஃபஸ்ட்டு, ஆர் பிளான்ஸ் அண்ட் அனிமல் pH சென்சிட்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் பாடி ஒர்க்ஸ் வித் இன் ஏ pH ரேஞ்ச் 7.0 to 7.8, அந்த ரேஞ்சில் தான் நம்ம பாடி இருக்கும். So living organism can survive only in a narrow range of pH change. Okay, so different body fluids have the different pH values. For example, pH of blood ranging from 7.35, underline that one. இந்த pH-ஐ தாண்டினாலோ குறைஞ்சாலோ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஃபீவரோ இல்லை வேறு ஏதோ ஒரு பிளட் டிசீசஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எனி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் leads to the disease. The ideal pH of blood is 7.4. ஓகே, ஸோ இதுவும் 1 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்குப்பா. சரி, நெக்ஸ்ட் ஒன். ஸோ கவனிங்கப்பா, pH இன் அவர் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இப்போ ஏற்கனவே பார்த்தது நம்ம பிளட்னுடைய ஐடியல் pH பார்த்தோம், பாடி வந்து எந்த pHல ஒர்க்கிங் ரேஞ்சுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன சொல்லணும், டைஜஸ்ட் சிஸ்டம். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு நோட் தட் அவர் ஸ்டொமக் ப்ரொடியூசஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், HCl தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகே, இட் ஹெல்ப்ஸ் இன் த டைஜஷன் ஆஃப் தி ஃபுட் without harming the stomach. ஓகே, ஸோ அப்போ என்ன செய்யணும், அதாவது இது எதுக்கு ஹெல்ப் ஆக போகுது அப்படிங்கிறீங்கன்னா, அந்த ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ண போது நம்ம ஸ்டொமக்கை எந்த விதமான இதையும் பண்ணாது. ஸோ டியூரிங் இன்டைஜஷன், அதாவது டைஜஷன் நடக்காதப்ப the stomach produces too much of acid and this causes a pain and irritation. ஒரு மாதிரி பெயினாக இரிட்டேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் நாளடைவில் அல்சராக உனக்கு மாறிடுறது. அதுதான் நீங்கள் பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க ஆக்சுவலி. சரி, நெக்ஸ்ட் கீழே பாருங்கள், the pH of the stomach fluid is approximately 2.0. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு pH changes as the cause of tooth decay. டூத் டிகேவுக்கு எப்படி pH சேஞ்சஸ் இருக்கும் இவங்க பாருங்க. pH of the saliva normally ranges between 6.5 to 7.5. White enamel coating our teeth calcium phosphate. ஓகே, நம்மளுடைய டீத்தில் இருக்கிற மேலே இருக்கிற எனாமல் பார்த்தீங்கன்னா கால்சியம் பாஸ்பேட் தான். த ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இன் அவர் பாடி, இட் இஸ் த வெரி வெரி ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ். வென் த pH ஆஃப் எ மவுத் சலைவா ஃபால்ஸ் டு 5.5ன்னு வச்சுக்குவோம், த எனாமல் கெட்ஸ் வெதர்டு. வெதர்னா என்னென்னா அரிக்கிறது, நம்மளோட எனாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிக்கிட்டே வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக காரமான பொருள், எண்ணெய் சேர்க்கறது, இதெல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுடைய இது மாறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருக்கிற எனாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வெதர் மீன்ஸ் என்ன அரிச்சிக்கிட்டே வரும். ஓகே, அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன செய்ய பாருங்கள், கீழே டூத் பேஸ்ட் விச் ஆர் ஜென்ரலி பேசிக் ஆர் யூஸ் டு கிளீனிங் தி டீத் தட் கேன் நியூட்ரலைஸ் தி எக்ஸஸ் ஆஃப் ஆசிட் அண்ட் ப்ரிவென்ட் டூத் டிகே. ஓகே, ஆக்சுவலி டூத் பேஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம சொல்லுவோம் நம்ம இதில் இருக்கிற ஜெர்ம்ஸை கில் பண்ணுது, அது பண்ணுது, இது பண்ணுது, நிறைய ஏகப்பட்டது சொல்லுவாங்க. ஆக்சுவலி அங்கே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அந்த கால்சியம் பாஸ்பேட் இருக்கு இல்லையா, அது மேலே வந்து நீ சாப்பிட்ட ஆசிட்ஸ் நிறையா இருந்ததுன்னா அந்த டூத் டிகே ஃபார்ம் ஆகிறதுக்கு இது போய் என்ன பண்ணும், இந்த பேஸ் கொடுத்து அந்த 5.5ல் இருக்கக்கூடிய அந்த ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணி விட்ரும். அப்போ டூத் டிகே நடக்காமல் இது பார்க்கும். அதான் விஷயமே, வேறு ஒன்றும் இல்லை. சரிப்பா, நெக்ஸ்ட் pH ஆஃப் சாயில். இன் அக்ரிகல்ச்சர் த pH ஆஃப் சாயில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், பொதுவாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆசிட். ஸோ அது ஆசிடாக இருக்கனால இட் ரெக்வயர்ஸ் அல்கலைன் சாலிட். அதுக்கு அல்கலைன் சாலிட் தேவை, ஏன்னா சிட்ரஸ்லாம் ஆசிடு, அதனால அல்கலைன் சாயில். ஒயில் ரைஸ் ரெக்வயர்ஸ், ரைஸுங்கிறது ஒரு பேஸு. ஓகே, அப்போ இதெல்லாம் என்ன சாயில் தேவை, அசிடிக் சாயில் வேணும். சுகர் கேன் ரிக்வயர்ஸ் நியூட்ரல் சாயில். சுகர் கேன் அப்படிங்கிறது என்ன, கரும்பு. ஓகே, சரி, நெக்ஸ்ட் வா, pH ஆஃப் ஏ ரெயின். இங்கே பாருங்கள், த ரெயின் வாட்டர் அப்ராக்சிமேட்லி pH என்ன 7. ஸோ உள்ளதுலேயே ரெயின் வாட்டர் தான் பியூர் வாட்டர். ஓகே, விச் மீன்ஸ் it is a neutral and also represents high purity. If the atmospheric air is polluted in oxide gases of sulfur and nitrogen, அப்படின்னா என்ன அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு இருந்ததுன்னா இது ரெயின் வாட்டர் கூட சேர்ந்தது அப்படின்னா
என்ன ஃபார்ம் ஆகலாம், சல்ஃபியூரிக் ஆசிடாகவும் இல்லை நைட்ரிக் ஆசிடாகவும் சொல்லலாம். அப்படி மாறிச்சு அப்படின்னா the pH is less than 7, so it is acidic. Okay, the pH of rainwater is less than 7, then it is called acid rain. Okay, when acid rain flows into a river, which lowers the pH of a river water also. Okay, சரி, இங்கே கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. Why water has the pH 7 at room temperature? Because the hydrogen ion and the hydronium ion concentration, that is the pH of hydrogen ion, okay, அது என்ன 7. pOH of water is also 7. அதனால பார்த்தீங்கன்னா இங்கே pH 7ங்கிறது மட்டும் இல்லை, வாட்டர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா H+ம் OH- ம் சேமாக இருக்கிறதுனால இது என்ன நியூட்ரல். அது மட்டும் இல்லை, இங்கே சொல்லுவோம் pH less than 7 இருந்தால் ஆசிட், greater than 7 இருந்தால் பேஸு, pH 7 இருந்தால் என்ன அது நியூட்ரல். ஓகே, சரி, இங்கே பாருங்கள் இந்த சர்வைவல் இங்கே வந்து pH பொறுத்த வரைக்கும் ரிவர் வாட்டர் குறைஞ்சிச்சுன்னா இது என்ன ஆக்சுவலி சர்வைவல் அக்வாட்டிக் லைஃப். அக்வாட்டிக் லைஃப்னா இந்த மீன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய சர்வைவல் ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். அதனால் நியூட்ரலாக இருக்கிற வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இதோட இந்த செஷனில் முடிஞ்சிச்சுப்பா. இந்த செஷனில் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்க, என்ன அப்படின்னா pH அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்னோம், pH is equal to negative logarithm of H+ ion concentration சொன்னோம். இப்போது வாட்டரில் H+ ion concentration இப்போ தான் நான் இந்த இதுக்கே வரேன், equal to 1 into 10⁻⁻⁷ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படின்னா என்ன, இதை சிம்பிளாக எதை ஒன்றால் மல்டிப்ளை பண்ணாலும் அதுதானே 10⁻⁻⁷ எடுத்துக்கலாம் இல்லையா. அப்போ pH is equal to என்ன வரலாம், நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் 10⁻⁻⁷ எடுக்கலாம். அப்போ இங்கே என்ன அர்த்தம்னா மைனஸ் லாகரிதம் ஆஃப் 10⁻⁻⁷ ஆக்சுவலி என்ன -7 இல்லையா. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, லாகு 10⁻x = xன்னு சொன்னேன். அப்போ எக்ஸுக்கு மேலே என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் இங்கே. அப்போ 10⁻⁻⁷ இங்கே -7 எடுக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளவு ப்ளஸ்ஸு. அப்போ pH = 7 சொல்கிறது புரியுதா. அதே மாதிரி இங்கே pOH எடுத்துக்கிட்டாலும் அதே தான். ஓகே, அப்போ pH மாதிரியே pOHனா நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் OH- ion கான்சன்ட்ரேஷன் எழுதுவோம். இப்போ வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா pOH வேல்யூ அதே தான் வரும், pOH = 7 தான் வரும். ஓகே, அப்போ இங்கே என்னென்னா pH 7 தான், pOH 7 தான், அதான் வேறு ஒன்றுமே கிடையாது. சிம்பிளான ஒரு சின்ன கான்செப்ட் தான். இப்போ அது ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா pH கால்குலேஷன். உங்கள் புக்கில் ஒரு டைப் ஆஃப் pH கொடுத்துருப்பாங்க, நான் வந்து ஒரு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். சரி, ரைட்டு. ஃபஸ்ட்டு pH அதனுடைய ஃபார்முலா P எப்படி எழுதியிருக்குன்னு பாருங்கள். ஸ்மால் p எழுதி கேபிட்டல் H போடணும். நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி ரெண்டுமே ஈக்குவலாக போட்டிங்கன்னா இது ராங். அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஸ்மால் p கேபிட்டல் H போட்டு எழுதணும். ஓகே, நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் பேஸ் 10 லாகரிதம் ஆஃப் H+ ion. இங்கே நான் ஆல்ரெடி உனக்கு சொன்னேன் இல்லையா, என்னது லாகரிதம் ஆஃப் 10⁻x = xன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃபார்முலாவை இங்கே ஞாபகம் வச்சுக்கிங்க. சரிப்பா, இப்போ ஃபஸ்ட்டு கால்குலேட் தி pH ஆஃப் 0.01 m HNO3. இங்கே HNO3ங்கிறது ஒரு ஆசிடு. ஏன்னா HNO3 பிரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா H+ ஆகும், NO3- ஆகும் பிரிக்கும். அப்போ இது H+ ion ப்ரொவைடருங்கிறனால இது வந்து ஒரு ஆசிட். அப்போ இங்கே என்ன கிடைக்குதுன்னா H+ ion கான்சன்ட்ரேஷனை அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ H+ ion கான்சன்ட்ரேஷன் is equal to 0.01 m. அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா that is equal to 1 into 10⁻⁻² அப்படின்னு எழுதலாம். 1 into 10⁻⁻² அப்படின்னு எழுதலாம். அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா anything is multiplied by 1 is equal to 10⁻⁻²ன்னு எழுதலாம் இல்லையா. அப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா H+ ion concentration is equal to 10⁻⁻² அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இவங்க ஒவ்வொரு இதாக கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ நம்ம நேராக ஃபார்முலா என்ன, pH is equal to நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் H+ ion concentration. H+ ion concentration என்ன இதுதானே. அப்போ நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் 10⁻⁻². அப்போ இதை நம்ம எடுக்கும்போது எப்படி எடுக்கலாம் ஆக்சுவலி, that is equal to நெகட்டிவ் அப்படியே எடுத்துக்க, log 10⁻⁻²ங்கிறது என்ன எழுதலாம், -2ன்னு எழுதலாமா. அப்போ that is equal to 2. அப்போ pH is equal to 2. இப்போ நான் போட்டிருக்கிறது உனக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 0. போட்டு அதை இங்கேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 1க்கு ஒரு லாகரிதம் எடுத்து லாகரிதம் 1 is equal to என்ன அப்படிங்கிறத எழுதி, ஓகே, அதுக்கப்புறம் இதை எழுதியிருக்காங்க. ஓகே,
அப்போ இவ்வளோ ஸ்டெப்ஸ் தேவையில்லை ஆக்சுவலி. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவையில்லை. லாக் 1 வேல்யூ 0, அப்புறம் இந்த மேலே வந்து -2 இருக்குல்ல, அதை இங்கே எழுதியிருக்காங்க. -2 = +2 அப்படின்னு எழுதி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டா? இந்த மைனஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. உள்ளே கொண்டு வந்து -2 = +2 அப்படின்னு சொல்லிட்டு. இது உனக்கு அந்த அளவுக்கு புரியலன்னா நான் சொன்ன மாதிரி கன்வர்ஷன் போட்டுக்கோ. எப்படி H + ion concentration = 0.01 m, அதை எப்படி போட்டிருக்கேன்னு பாரு. 10⁻⁻2 ன்னு போட்டேன். டைரெக்டாக அதை அப்ளை பண்ணி டைரெக்டாக இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்படி எழுதுனா உனக்கு ஈஸி தான். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு POHனா என்ன? இதை எழுதியிருக்காங்க பாருங்க. POH இருக்காங்களா? POHங்கிறது என்ன? இங்கே OHங்கிறது OH- ion concentration. அதே ஃபார்முலாவை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அங்கே H + ion பதில் இங்கே OH- ion கொடுத்துருக்காங்க. இங்கே கவனிங்க, the hydroxyl ion concentration of a solution is 1 × 10⁻⁹ m. What is the POH of a solution கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இங்கே POH = நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் OH- ion. இப்போ இங்கே என்னன்னா OH- ion = 1 × 10⁻⁹ சொல்லியிருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 10⁻⁹ எழுதலாமா? அப்போ கீழே என்ன எழுதுற அப்படின்னு கேட்டிங்கன்னா POH = அதோடைய ஃபார்முலா எழுதிட்டு இங்கே என்ன எழுதுற அப்படின்னா நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் 10⁻⁹. அப்போ இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோ. இங்கே என்ன வரும்? -9 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ POH = 9 எழுதிடலாம். ஓகே, அதே தான் இங்களும் கொண்டு வந்துருக்காங்க பாருங்க. சிம்பிளாக இருந்துச்சா? ஸோ எப்படின்னா சுற்றி கொண்டு வர வேணாம் அப்படின்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட், த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் pH அண்ட் POH கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, வாட்டரில் H + ion கான்சன்ட்ரேஷன் வாட்டரில் பொறுத்த வரைக்கும் 10⁻⁻7 சொன்னோம். அப்படின்னா pH என்ன? 7 தானே? அதுமாரி வாட்டரில் OH- ion கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 10⁻⁻7 சொன்னோம் அட் 25°C. அப்போ POH என்ன? 7 தானே? அப்போ pH 7ஐயும் POH 7ஐயும் ப்ளஸ் பண்ணினா யூ கெட் அன் ஆன்சர் 14. அப்போ pH + POHனுடைய வேல்யூ ரெண்டுத்தையும் கூட்டினா உனக்கு என்ன கிடைக்கணும்? 14 கிடைக்கணும். இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சொல்யூஷனு pH கிடைச்சது தெரிஞ்சிச்சுன்னா அப்போ அதே சொல்யூஷனை POH கால்குலேட் பண்ண முடியும். சரிங்க, கவனிங்க. A solution has a POH of 11.76 கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த pH ஆஃப் a solution கொடுத்துருக்காங்க. pH பொறுத்த வரைக்கும் என்ன? POH வேல்யூஸ் ஆல்ரெடி given. POH சொல்லிட்டாங்க 11.76 சொல்லியாச்சு. அப்போ என்னன்னா pH + POH = 14 இல்லையா? இப்போ அவங்க கேட்குறது pH தானே கேட்குறாங்க. அப்போ pH = 14 - POH. 14 - 11.76 போட்டால் உனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே 2.24 கொடுத்துருக்காங்க பாருங்க. இதான் விஷயம். அப்போ இங்கே 3 ஃபார்முலா. ஒன்று pH-கான ஃபார்முலா, POH-கான ஃபார்முலா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் pH அண்டு POH-கான ஃபார்முலா. ஓகேவா? இவ்வளோ தான்ப்பா விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் போகலாம். உங்கள் புக்கிலே சில ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1ல் கால்குலேட் தி pH ஆஃப் 0.001 மோலார் சொல்யூஷன் ஆஃப் HCl அப்படின்னு சொல்லியிருக்காங்களாப்பா. சரி, ரைட்டு. இப்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இவ்வளோ இதெல்லாம் தேவையில்லை. கிவனில் பொறுத்த வரைக்கும் என்ன எழுதுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிவன் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து HCl சொல்யூஷன் அப்படின்னா H + ion கான்சன்ட்ரேஷன். அப்போ H + ion கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0.001 அப்படின்னா என்ன எழுதலாம் அப்படின்னா 10⁻⁻3ன்னு எழுதலாமா? ஸோ 1 2 3 10⁻⁻3ன்னு எழுதலாம். அப்படின்னா pH என்ன வரலாம்? ஆக்சுவலி pH நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் H + ion கான்சன்ட்ரேஷன். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் 10⁻³ அப்படின்னு எழுதலாம். அப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, ஒவ்வொரு தடையும் இந்த -3 போடும்போது இவங்க சொல்கிறோம் தட் இஸ் ஈக்குவல் டு -3 சாரி மைனஸ் ஆஃப் -3 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன? 3. pH = 3. இப்போ இதில் ஒரு சின்ன விஷயம் பாருங்கள். இங்கே வந்துட்டு இருக்க ஆன்சர் 3. ஓகே, இங்கே என்ன இருக்குது? 10⁻⁻3. அப்போ 10 மேலே என்ன? மைனஸ் பக்கத்தில் என்ன நியூமரல் இருக்கோ அதுதான் pH வரப்போகுது, வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிள் தானே இது? ஸோ இதே மாதிரி போட்டுக்கலாமா? ஸோ நம்ம இங்கே இவ்வளோ டீட்டெயிலெலாம் நம்ம எழுதிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அப்படியே கிவன் H + ion 0.001 அதை என்ன எழுதலாம் அப்படின்னா 1 × 10⁻⁻3 எழுதலாம், இல்லை 10⁻⁻3ன்னு எழுதிடலாம். எழுதிட்டு அப்படியே டேரெக்டாக கொண்டு வர வேண்டியதான். சரி, எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின் கூட, உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. வாட் would be the pH of an aqueous solution of sulfuric acid
which is 5 into 10 power minus 5 mole liter inverse. Okay, 1 liter is equal to decimeter power 3 அப்படின்னு கூட சொல்லலாம் in concentration. இப்போ சொல்யூஷன் பாருங்க, சல்ஃபியூரிக் ஆசிடை பிரிச்சுன்னு வச்சுங்க, 2 H plus ion வருதா இங்கே? எத்தனை H plus ion? 2 H plus ion, ஒரு SO4 2 minus ion வருது. அப்போ என்னன்னா, ஒரு மோல் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் எத்தனை H plus ion கொடுக்குது? 2 moles ஆஃப் H plus ion கொடுத்துருக்கு. ஓகே, ஆனால் இவங்க கொடுத்துட்டு இருக்க ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசினுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன? ஒரு H plus ion உடைய கான்சன்ட்ரேஷன் தான் கொடுத்துருக்காங்க, 5 into 10 power minus 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் அவங்க நமக்கு கொடுத்தது. ஆனால் இங்கே பொறுத்து இட் ப்ரொடியூசஸ் 2 moles ஆஃப் H plus ion. அப்போ இங்கே நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, therefore in sulfuric acid in H2SO4, ஓகே, H plus ion concentration என்ன எழுதுவோம்? equal to 2 into 5 into 10 power minus 5 அப்படின்னு எழுதலாமா? that is equal to என்ன வரும்? 10 into 10 power minus 5ன்னு எழுதலாம். அப்போ 10 இங்கிறது என்ன? 10 power of 1ன்னு அர்த்தம். அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 10 power minus 4ன்னு வரும். ஓகே, ஸோ அதுதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. இப்போ H plus ion concentration என்ன? 10 power of minus 4. அப்போ pH is equal to என்ன கிடைக்கலாம்? pH is equal to negative logarithm of H plus ion concentration, that is equal to negative logarithm of 10 power minus 4 அப்படின்னு எழுதிடலாம். that is equal to என்ன வரும்? 4. ஓகே, pH is equal to 4ன்னு வந்துருக்கும். சரியாப்பா? சரி, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3 பாருங்க. calculate the pH of 1 into 10 power of minus 4 molar concentration of NaOH. ஓகே, இப்போ NaOHங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பேஸ். அப்படின்னா இங்கே என்ன கிடைக்குது? ஆக்சுவலி which gives OH minus ion. இப்போ இவங்க என்ன கால்குலேட் பண்ண சொன்னது வந்து pH தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்க கொடுத்துட்டு இருக்கிறது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடுடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா, இங்கே H plus ion ப்ரொடியூஸ் ஆகலை, OH minus ion தான் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கே என்னன்னா, they give OH minus ion concentration is equal to 1 into 10 power minus 4, that is equal to 10 power minus 4 கொடுத்துருக்காங்க. அப்போ OH minus ion கான்சன்ட்ரேஷனை நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஆக்சுவலி POH தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா நெகட்டிவ் லாகிரிதம் ஆஃப் OH minus ion இதை கண்டுபிடிக்கலாம். அப்போ கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோ, அப்போ என்ன நடக்கலாம்? ஆக்சுவலி that is equal to என்ன வரலாம்? நெகட்டிவ் லாகிரிதம் ஆஃப் 10 power minus 4, that is equal to என்ன? 4. அப்போ இங்கே என்ன செய்யலாம் அப்படின்னா, POH is equal to 4. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியுமில்ல, இந்த ஃபார்முலா pH plus POH equal to 14 அப்படின்னு எழுதலாமா? எழுதலாமாப்பா? இப்போ நமக்கு POH தெரியுமில்ல, அப்போ pH is equal to என்ன எழுதலாம்? 14 minus POH. அப்போ that is equal to 14 minus 4, that is equal to என்னப்பா? 10. ஸோ இதுதான்ப்பா உனக்கு ஆன்சராக இங்கே எழுதியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், pH plus POH 14 minus 4 is equal to 10. இப்போ எக்ஸாம்பிள் 4 பாருங்கள், அதே சேம் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். calculate the pH of a solution in which the concentration of the hydrogen ion is 1 into 10 to the power of 8 per mole கொடுத்துருக்காங்க. இங்கே pH கொடுத்துருக்காங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கொடுத்துருக்காங்க, H plus ion கான்சன்ட்ரேஷன் கொடுத்தாச்சு. அப்போ H plus ion கான்சன்ட்ரேஷன் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ pH நீ டேரெக்டாக போட்டிங்கன்னா 8ன்னு வந்துடும். அதுமாதிரி எக்ஸாம்பிள் 5 பாருங்கள். if the pH of a solution is 4.5, what is POH ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ pH plus POH is 14, POH is equal to 14 minus 4.5, that is equal to 9.5. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல்ப்பா. இப்போது ப்ராப்ளம்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ உனக்கு புக் பேக்கில் சில ப்ராப்ளம் இருக்கும், அதை நீங்கள் தான் போட்டு எனக்கு அனுப்பிச்சிடணும். புக் பேக்கில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். லெமன் ஜூஸ் ஹேஸ் தி pH 2ன்னு கொடுத்துட்டான். pH கொடுத்துட்டான். வாட் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus ion கொடுத்துருக்காங்க. அப்போ pH is equal to 2ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. pH is equal to 2. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus ion equal to என்ன வரும்? ஆக்சுவலி 1 into 10 power minus pHன்னு எழுதலாம். அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus ion is equal to 1 into 10 power minus 2. இதுதான் ஆன்சர். ரைட்டாப்பா? ஏன்னா pH எடுக்கிறது அப்படியே ரிவர்ஸாக கொடுத்துருக்காங்க. இது உனக்கு புரியணுங்கிறதாக செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் கால்குலேட் தி pH ஆஃப் 1 into 10 to the power of minus 4 மோலார் கான்டக்டிவிட்டி ஆஃப் HNO3 கொடுத்துருக்காங்க. HNO3ங்கிறது ஒரு ஆசிட். அப்போ இவங்க டைரெக்டாகவே என்ன கொடுத்துட்டாங்க? செகண்ட் இதில் H plus ion கான்சன்ட்ரேஷன் கிவன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 to the power of 4 கொடுத்துருக்காங்க, மைனஸ் 4 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா pH கேட்குறாங்க. டைரெக்டாக கால்குலேட் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட் கேட்குறது வாட் இஸ் த pH ஆஃப் 1 into 10 to the power of minus 5 மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் KOH.
இந்த ப்ராப்ளம், அதாவது KOH அப்படிங்கிறத பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி பிரிக்கலாம்? ஆக்சுவலி K ப்ளஸ் ப்ளஸ் OH மைனஸ்ன்னு பிரிக்கலாம். அப்போ இவங்க கொடுத்துட்ருக்க இந்த கான்சன்ட்ரேஷனுங்கிறது எதனுடைய கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா OH மைனஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து நீ என்ன செய்யணும் அப்படின்னா POH கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இதுக்கு POH ஆக்சுவலி என்ன வரும்? 5ன்னு வரும். அப்போ pH is equal to 14 minus POH போட்டிங்கன்னா ஆன்சர் வரும் இதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா the hydroxide ion concentration of a solution 1 into 10 power minus 11. இங்கே ஹைட்ராக்சைடு அயான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது என்ன? ஆக்சுவலி OH மைனஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த pH ஆஃப் ஏ சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. முதல்ல ஹைட்ராக்சைடு அயான்லேருந்து POH கண்டுபிடிங்க. ஓகே, 11 வரும். அதுலேருந்து pH is equal to 14 minus POH போட்டிங்கன்னா ஆன்சர் வரும். இந்த 4மே எனக்கு போட்டு எனக்கு என்ன பண்ணுன்னா கிளாஸ் முடிஞ்ச உடனே எண்டில் போட்டு அனுப்பிச்சி விடுங்க. கிட்டத்தட்ட நியர்பை நானே போட்டுட்டேன். நீங்கள் அதை நோட்டில் தெளிவாக போட்டு ஆன்சரோடு போட்டு எனக்கு அனுப்பிச்சி விடுங்கப்பா. தேங்க்யூப்பா.